ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னோடய குழந்தைக்கு வந்து 11 மந்த்ஸ் இருக்கும்போது வந்தேன். ஜூன் 5 வந்த லாஸ்ட் இயரு. அந்த வீடியோ இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்தது. நம்மக்கிட்ட அமௌண்ட் நிறையா இருக்குது. செலவு பண்ணணுன்னா நம்ம போய் பண்ணலாம். தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கர்வ் ரெசார்ட் அண்டு ஸ்பா சென்னையில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் போகணும். 1 டே வந்து நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்களுக்கு வந்து இது வந்து ஆஃபரில் வந்திருந்தது, அதனால் போயிருந்தோம். அங்கே எப்படி வெல்கம் பண்ணாங்க, எப்படி சுற்றி பார்த்தோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து எந்தெந்த பிளேஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ட்ரி ஆன உடனே வந்து இந்த மாதிரி ஒரு மாலை போட்டு, அதாவது சங்கு மாலை போட்டு எல்லாருக்குமே வெல்கம் பண்ணாங்க. நம்ம ஃபேமிலியிலேருந்து யார் யார் வந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க எல்லோரையும் வெல்கம் பண்ணுவாங்க. 1 டேக்கு வந்து ஒரு 90,000 ரூபாய் பக்கம் வந்து வந்திருந்தது. எங்களுக்கு ஆஃபரில் வந்தனால ஃப்ரீயாக போயிருந்தோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்தது. பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு. அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்தளவு வந்து அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு செலவாகுது. நிறைய பேர் ஹனிமூன் போகிறவங்க, மேரேஜ் ஆனவங்கலாம் வந்திருந்தாங்க. அதாவது ரிச் பீப்புள்ஸ் தான் இங்கே வந்து வர முடியும். அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி போகிறதுக்கு யாருக்குமே மனசு கண்டிப்பாக வராது. எனக்கு கூட வராது, இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி போகிற மாதிரி யோசனை பண்ணால். எங்களுக்கு வந்து வவுச்சரில் வந்தனால நாங்கள் வந்திருந்தோம். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி குளம்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ரூமில் வந்து என்னோடய குழந்த அழகாக விளையாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து சான்விகா பாப்பாவுக்கு வந்து 11 மந்த்ஸ் தான் ஆயிருந்தா. அவங்க பெட்டில் வந்து சொகுசாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து ஸ்விம்மிங் பூலு. அதுலேயே வந்து உள்ளே வந்து ஃபேமிலியெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அந்த தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து லெஸ்ஸி ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், அதுலேயே நம்ம நடந்து போனால் உள்ளே போனோன்னா கொஞ்சம் பீச் இருந்தது. பீச்செலாம் வந்து அந்த கூரை போட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே போகும்போது வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நார்மல் ட்ரிங்க்ஸு, ஜூஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. பாப்பா வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெட்டில் சொகுசாக படுத்து நல்லா தூங்கினாங்க. நைட்டு தூங்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. இது வந்து ரூமுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் இருந்தது. குழந்தை வந்து அப்போ நல்லா தவந்து தான் விளையாடும். 11 மாதங்கும்போது நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.